வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. நாளைக்கு சண்டே 24 ஜூலை ஒரு 1 hour ஈவினிங் 6 to 7 PM ட்ரைனிங் ஒன்று ஸ்கெடியூல் பண்ணியிருக்கு. அந்த ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே அட்டன் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்மில் அட்டன் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜியோட அஜெண்டா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது மெயினாக யாருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான். அதாவது மார்னிங் நான் ஆஃபீஸ் போனோன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன், இடையிலலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, மார்க்கெட்டை வந்துட்டு என்னால் அப்சர்வ் பண்ண முடியாதவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் டெஸ்ட் டேட்டா லாஸ்ட் 3 yearsக்கு இது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸையும் பார்க்க போகிறோம். அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம காம்பவுண்ட் பண்ணும்போது எப்படி 2 yearsல 50 lakhs அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஜெண்டா பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்ட்ராடேயில் நான் டைரெக்ஷனல் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ராடேனா மார்னிங் காலையில் போடுவோம் என்ட்ரி, ஒரு சர்டன் டைமுக்கு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்ஷனல் ட்ரேடிங் அண்ட் நான் டைரெக்ஷனல்னு எடுப்போம். டைரெக்ஷனல்னால் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மார்க்கெட் இந்த டைரெக்ஷன் தான் போகுதுன்னு சொல்லி நம்ம வந்துட்டு பை பண்ணுவோம், இல்லை செல் பண்ணுவோம். கீழே போகுதுன்னா செல் பண்ணுவோம், மேலே போகுதுன்னா பை. ஆனால் நம்மளோட வியூ தப்பாக இருக்கும்போது, ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டை நமக்கு வந்து பார்த்துட்டே இருக்கணும், மேலே போகுதா கீழே போகுது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பொறுத்த வரைக்கும் அந்த வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு தேவை இருக்காது. கரெக்டான ஒரு சர்டன் டைமுக்கு என்ட்ரி எடுப்போம், ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செட் பண்ணிடுவோம் சிஸ்டத்துலேயே. ஸோ இதுக்கு எந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ஃபண்டமெண்டல்ஸுக்கும் தேவை இருக்காது. ஜஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நிறையா வீடியோ ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. புதுசாக இருக்கவங்க ஆப்ஷன்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் டெஸ்டிங்கோட ரிசல்ட். நான் 3 years பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2019 ஜூலையிலேருந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2020 ஃபுல்லாக, 2021 ஃபுல்லாக. ஸோ இது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் நீங்களே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லித்தருவேன். அது போக நீங்கள் இந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸும் நீங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா பண்ணுறது அப்படி அப்சர்வ் பண்ணி ஒரு 4 or 5 days ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நெக்ஸ்ட் இப்போ 23ஆம் தேதி இந்த வீக் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் டேட்டாவை டெய்லி ரன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் டேயில் எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2022 6700, பிப்ரவரியில் 24,000, மார்ச்சில் 22,000, 7,000, அப்படியே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 to 15,000 நமக்கு வரும். சில நாள் பார்த்திங்கன்னா 6,000 வரும், சில நாள் 24,000, சில மாதம் 24,000 வரும். அப்போ ஆவரேஜாக நம்ம 10 to 15,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சில மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸும் ஆகிருக்கு, -5,000 ஒரு மாதம், அதாவது ஒரு வருஷத்தில் இந்த மாதம் 2020 2,700 லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 1,10,000 to அந்த மாதிரி 90,000 to 1,10,000 வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். இது கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் தனியாகவே போட்டிருக்கேன். இதை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட அதுவும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரைனிங் எந்த பிளாட்ஃபார்மில் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜியோ மீட்டில் தான் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது எப்படி ஜியோ மீட் லிங்க் வாங்குறது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பர் போட்டிருக்க நம்பருக்கு 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜியோ மீட் லிங்க்கும் அது போக ட்ரைனிங் கோர்சஸ் ஃபுல்லாக நம்ம வெப்சைட்டில் இருக்க எல்லா ட்ரைனிங் கோர்சஸும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஒரு 1 or 2 weeks பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜி, காலையில் போட்டிருந்தா எண்ட் ஆஃப் டேயில் என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். மெயினாக நம்ம டைம் டிகே தான் வந்துட்டு கேப்சர் பண்ணுவோம் இதில். ஸோ ஆப்ஷன் பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர் போடுறது ஒரு 5 to 10 minutes நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. அது ஒன்றும் பெரிய வேலை இருக்காது. அதுவும் பேஸ்கெட்டில் எப்படி போடுறது, ஆல்ரெடி அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ரெடியாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லுவேன். ஹெட்ஜிங்கும் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் நார்மலாக வெனஸ்டே சாட்டர்டே நான் எடுப்பேன். சாட்டர்டே வெனஸ்டே சில டைம் ஈவினிங் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க. சண்டே எப்படியும் ஒரு 1 hour இருக்க முடியும், 6 to 7. அதனால் நான் சண்டே வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கும். பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு ஒரு சைடில் வந்துட்டு ஒரு பேசிவாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரைனிங். ஸோ தேங்க்யூ, பபாய்.